Taste the Daily. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அடிப்படை வசதியின்றி அவதிப்படும் கிராமத்தில் அதிமுகவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லியம்பதி கிராமத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் முறையாக செய்து கொடுக்கப்படாததை அறிந்த அங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தங்களுக்கு குடிநீர், கழிவுநீர் கால்வாய், தெருவிளக்கு வசதி செய்து தரவும், காட்டு யானை அட்டகாசத்தை கட்டுப்படுத்தவும் மக்கள் கோரினர். மேலும் இதுகுறித்து விடியாத அரசிடம் புகார் அளித்தும் பயனில்லை என சாடினர். அதற்கு விரைவில் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். அப்புறமா எங்களுக்கு அடிப்படை வசதியும் எதுவுமே ஒழுங்காக செஞ்சு தரல கவர்மெண்ட். அதாவது சொல்லப்போனால் தண்ணி வசதி எங்களுக்கு ஒழுங்காக இல்லை. கிணறு குத்திருக்காங்க, ஆனால் எங்களுக்கு அதுலேருந்து கலெக்ஷனு சரியாக ஏற்படுத்தி தரலை. அப்புறம் மழை தண்ணி வந்துச்சுன்னா கால்வாய் எங்களுக்கு ஏற்படுத்தி தரல. மழை தண்ணி வந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி தேங்குது. அந்த நிலைமையில் தான் எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு மாதமாக யானை தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது காலையில் குழந்தைங்க எழுந்திரிச்சு ஸ்கூல் போகிறதுக்கு 7 மணி, 7:30, 8 மணி அந்த மாதிரி டைமில் காலையிலையும் இருக்குது. ஈவினிங் 5 மணி 4 மணிக்கெல்லாம் யானை வந்துடுது. வீட்டுக்கு பக்கத்துலேயே வருது, தோட்டத்தில் எல்லாத்துலேயும் எல்லா பொருளையும் நாசப்படுத்துறது பார்த்தாம. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கைத்தாவூர் கிராமத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை முன்னாள் அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே ராஜு திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். விழாவிற்கு மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் செல்வகுமார், வண்டானம் கருப்பசாமி தலைமை வகித்தனர். விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே ராஜுவிடம் தங்கள் கிராமத்திற்கு மயானம் மற்றும் சாலை வசதி செய்து தர கோரி மனு அளித்தனர். நிகழ்ச்சியில் பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்ராம்பக்கத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் ஆலோசனை வழங்கிய இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மாவட்ட பொறுப்பாளர் இ கமலேஷ் பாபு பங்கேற்று பேசினார். ஒன்றிய கவுன்சிலர் பி சத்யா பூபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி முன்னிலை வகித்தார். இதில் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், இளைஞர் பாசறை மாநில துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார், மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.